பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கிறவங்க வேலையை பழக்கி விடணும் அப்படின்னு இந்த சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவுமா, இல்லை இந்த ஹாலை கூட்டி விடுமா, அல்லது வீட்டை ஒரு கூட்டி விடுமா அப்படின்னா படு டென்ஷன் ஆயிடுவாங்க. இங்கே உனக்கு வேலை செய்கிறது தான் நான் இருக்கனா, நான் எனக்கு வேலை இருக்குது நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பேசிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு கவலையாக இருக்கும், என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு. வம்படியாக சிலரை இழுத்து பிடிச்சி நீ வீட்டை கூட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுக்கு வலிக்காமல் கூட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இங்கே கையில் அழுக்கார வேலையெல்லாம் சொல்லக்கூடாது, நீ பாத்திரம்லாம் நீயே துளைக்க, நான் வேணா வீட்டை கூட்டுறேன் அப்படிலாம் போவாங்க. இது யாரு, அதாவது வளைக்க முடியாது வீட்டு வேலைக்கு அப்படின்றது யார் அப்படின்னா, அந்த பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் குரு தசை நடந்ததுன்னா, 5 9ஆம் பாவாதிபதி தசை நடந்தா, குரு லக்னத்தை பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு மேக்சிமம் வீட்டு வேலை செய்யறதுக்கு பிடிக்காது. அப்போ போற இடத்துல எப்படித்தான் பொழப்பா அப்படின்னாக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த குரு தசை மாறுறதுக்கும் இது கல்யாணம் ஆகி போறதுக்கும் சரியா இருக்கும். அடுத்து வர்ற சனி தசை வீட்டை சும்மா தலைகீழா நின்று வேலை செஞ்சிருவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. போன இடத்துல நல்லா பிழைக்கும் அந்த பிள்ளைங்க.